ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெஜிடேரியன் டிஷ்ஷு. இது வந்து சொரக்காய் வச்சு பண்ணுறது. இதில் வந்து என்னென்னா, இது ரொம்ப எப்போவுமே நான் சொரக்காய்னாலும் நம்ம கூட்டு தான் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ சொரக்காயும் பெருசாக இருக்கும், இந்த பருப்பெல்லாம் போடும்போது நிறைய கூட்டு இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் பார்த்திங்கன்னா இந்த சொரக்காய் பால் கூட்டு பண்ணலாம். இது வந்து என்னென்னா, நம்ம வந்து நார்மல் பசும்பால் ஒரு பேக்கெட் பால் ஆவின் பாலில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் கீட்டோவில் இருக்காங்க யாராவது அப்படின்னா அவங்க வந்து தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் போட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ரொம்ப பிஞ்சான சுரக்காய் கிடச்சிது. ஸோ ரொம்ப சின்ன ஒரு கை சைஸ்க்கு தான். ஸோ அதான் இந்த பால் கூட்டு பண்ணலான்னு நினச்சேன். ஒரு சுரக்காய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு வெங்காயம், ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஈஸி டு மேக்கு. ஸோ அதை வந்து நான் பீல் பண்ணி கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம ஸ்லிட்ஸாக போட்டுக்கலாம். அப்புறம் ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஆனியனும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு இன்க்ரீடியன்ஸே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மேக்ஸிமமே. அதே மாதிரி தாளிப்பு எதுவும் இல்லை. ஜஸ்ட் வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகா தான் நம்ம எண்ணெயில் வதக்கி அப்படியே இந்த சுரக்காவையும் வதக்கிப்போம். ஸோ இங்கே வந்து ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துட்டேன். இது செய்யறதுக்கு ஒரு கடாயை போட்டிருக்கேன். இதில் வந்து 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் கூட இதுக்கு ரொம்ப தேவையே இல்லை. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது, டேஸ்டியாகவும் இருக்கும். சுரைக்காய் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது ஒரு நீர்க்காயினால் உங்களுக்கு கேலரிஸும் ரொம்ப கம்மி. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி பண்ணலாம் சுரைக்காயில். ஸோ இப்போ வந்து இந்த எண்ணெயில் நான் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கிறேன். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை வெங்காயம், அதனால் இப்போயே வந்து நம்ம சுரைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வேக தான் வைக்க போகிறோம். அதனால் இந்த சுரைக்காய் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த டிஷ்ஷுக்கு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து வேகும்போது அந்த சுரைக்காயில் உப்பு பிடிக்கிறதுக்கு தான். ஸோ இது நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இதில் ஜஸ்ட் அது மூழ்கிற அளவுக்கு இந்த வேகணும். சுரைக்காய் கொஞ்சம் வேக இருக்கும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு தண்ணி மாத்திரம் விட்டுக்கலாம். விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா. இப்போ வந்து 5 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வெந்திருக்கு. ஜஸ்ட்டு இந்த தண்ணி மாத்திரம் கொஞ்சம் வற்றினா, ஏன்னா பால் ஆட் பண்ணும்போது இன்னும் நீர்க்காக ஆகிடும். அதனால் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம், ஏன்னா அது வேகலை சரியா. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 ml பால். இது வந்து நான் பசும் பால் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதான் இவ்வளோ தின்னாக இருக்குது. பேக்கெட் பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பால் ஊற்றி அது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கணும். ஜென்ரலாக இது கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த வெங்காயம் உப்பெல்லாம் இருக்கிறதுனால பால் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் இட் டேஸ்ட் குட். பன்னீர் மேலே கோட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பன்னீர் போட்ட மாதிரி இருக்கும் இது. அதே மாதிரி இந்த பால் கூட்டு வந்து நம்ம சொரக்காய் மாதிரி மற்ற டிஷ்ஷஸ் எதுனா உங்களுக்கு வந்து பீர்க்கங்காயில் பண்ணலாம், அப்புறம் வந்து சவுச்சவில் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், பொடலங்காலையும் பண்ணலாம். ஸோ நம்ம பால் கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அப்படியே ஒரு மீலாக சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
இல்லைனா இது ஒரு சைட் டிஷ்ஷாக காரக்குழம்பு அந்த மாதிரி இல்லை வத்த குழம்பு அந்த மாதிரி செய்யும்போது இந்த பால் கூட்டு செஞ்சிங்கன்னா ரைட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்லாம் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.